பாலுக்கு பயந்த பூனை. ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயர் கொஞ்சம் பூனைகளை வாங்கினாரு. மகாராணிக்கு பூனையெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. தன் மந்திரிங்க கிட்ட அதை கொடுத்து வளர்க்க சொன்னாங்க. பூனைக்கு பால் கொடுக்கறதுக்காக எல்லாருக்கும் ஒரு கறவை மாடும் கூடவே கொடுத்தாங்க. ராமா, இந்த பூனையோட பசுவையும் எடுத்துக்கோ. பூனைக்கு நிறைய பால் கொடுத்து நல்லா வளர்க்கணும், சரியா? ஆகட்டும் மகாராணி, இந்த பூனைய நான் என் குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பூனையெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்க மகாராணி எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதுல ராமனோட பூனை தான் ரொம்ப கொழு கொழுன்னு அழகா இருந்துச்சு. ராமா, உன் பூனை நல்லா கொழு கொழுன்னு அழகா இருக்கே. இந்தா, உனக்கு தான் பரிசு. பூனை ஒரு நாள் கூட பால் குடிச்சு நான் பார்த்ததே இல்ல. எப்படி கொழு கொழுன்னு ஆச்சு? அதுவா, ஒரு நாள் பூனைக்கு சூடான பால் வச்சுட்டேன். பூனையோட வாய் புண்ணாயிடுச்சு. அதுல இருந்து அது பாலை குடிக்கிறத விட்டுட்டு எலிகளை சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. இதனால நம்ம வீட்டுல எலி தொல்லை குறைஞ்சிடுச்சு. குழந்தைங்களுக்கும் சத்தான பால் கிடைக்குது. ஆமாங்க, பூனையும் நல்லா இருக்கு, நம்ம வீட்ல எலி தொல்லையும் இல்ல, குழந்தைகளும் நல்லா சத்தான பால் குடிக்கிறாங்க.